தமிழகத்துல ஒரு தமிழ் டைரக்டர் படம் வெளியிட முடியல. அது வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. அப்படின்னு வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கணும். நெறைய விளம்பரம் பண்ணா தான் வந்து நாங்க தியேட்டர்ல எடுத்துக்குவோம் உங்க படத்த அப்படின்னு சொல்றதா சொல்லி நடிகர் வந்து ஆரி வருத்தப்பட்டாரு. எனக்குள்ளேயுமே நெறைய கேள்வி இருக்கு. ஒரு மாஸ்டரா ஒரு பயங்கர ஃபைட்டிங் ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு தூரமான சண்டைகள், ரத்த காட்சிகள், இது ஒரு வயலன்ஸான மூவியாவா வந்துட்டு இருக்கு. 500 கோடி, 550 கோடி, 1000 கோடி, 200 கோடி, 300 கோடி இந்த படத்த தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே அதே எடுத்துட்டு இருக்கீங்க. எங்களை மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி தெரியுமா? தினம் தினம் ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். மாசத்துல ஒரு படத்துக்கு போலான்னு தோணும். அந்த படம் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன்னா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நகைச்சுவையா இருக்கணும். காமெடி அதாவது நம்ம போய் உளுந்து விழுந்து சிரிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கணும் நான் எதிர்பார்ப்பேன். இப்பலாம் ஒரு காமெடி ஃபிலிம்க்கே யாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட படங்களை எடுங்க. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. என்ன போல நிறையா பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நகைச்சுவை உணர்வே இல்லாமல் போயிட மாட்டேங்குது. சிரிக்கிறதே அரிதாகி போச்சு. முன்னாடிலாம் கூட நிறைய வந்து அதாவது காமெடி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரே ஃபைட்டு, குத்தி கொல்றது, சண்டை போடுறது இந்த மாதிரியே இருக்குது. படத்துக்கு போகிறதே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது தான். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லைனா கண்டிப்பாக ஒரு காமெடி படம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது நிறைய டேரக்டர்ஸ்க்கெலாம் சின்ன சின்ன டேரக்டர்ஸ் பெரிய டேரக்டர்ஸுமே போய் சேரணும் இந்த வீடியோ. என்னோட ரெக்வஸ்ட் இது மாதிரி நிறைய மக்களோட விருப்பம் கூட. தயவுசெய்து நல்ல காமெடி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.